Alhamdulillah Rabbil Alameen, Assalatu wassalamu ala ashrafil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi mahkam tanzil wal furqan al majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Kullu nafsin dha'iqatul maut. Sadaqallahu al-alim. Qala nabiyina sallallahu alayhi wa sallam, inna aqyasakum aktharakum dhikran lil maut. Aw kama qala alayhi salatu wassalam. சங்கியான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது ஒரு புனிதமான மாதத்தில், ஒரு புனிதமான நேரத்தில், ரமலானுடைய கடைசி பகுதியை அடைஞ்ச நேரத்தில், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பகுதி, மகபுரத்துடைய பகுதியை முடிச்சிட்டு இதுக்கும் மின்னார் நரக விடுதலை பெறக்கூடிய இந்த கடைசி காலத்தில் எம்முடைய சகோதரர் இப்போ மரணத்தை சந்தித்து மன்னர வாழ்க்கைக்கு போய்கொண்டிருக்கிறார், மறுமை வாழ்க்கைக்கு போய்கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, எப்படி இந்த சகோதரர் நம்மளோட உண்டா புழங்கியவர், தொழில் செஞ்சவர், பழகியவர், பேசி கதைச்சவர், ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லோருடையும் தொடர்பாக இருந்த ஒரு சகோதரன் இன்றைக்கு மையத்தாக ஆக்கப்பட்டு மன்னரை கீழே போயிட்டார். இப்போ நாங்கள் மேலே இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ அடுத்த நிமிஷம் நமக்கு யாருக்கு இந்த நிலை வருமெங்கிற யாருக்கும் சொல்ல முடியாது. இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், நாளைக்கு நமக்கு இப்படி ஒரு மரணம் எப்போ வருமெங்கிற நமக்கு யாருக்கும் சொல்ல முடியாது. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உங்களோட பிடரி நரம்பு உங்களுக்கு எவ்வளோ சமீபமாக இருக்கிறோ அதை விட சமீபமாக உங்களோட மௌத்து உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆக மௌத்தை நாங்கள் எல்லாரும் சுமந்தவர்களாக இருக்கிறோம். இப்போ போன இந்த சகோதரர் மௌத்துடைய எல்லா கட்டங்களையும் தாண்டிட்டார். என்ன, அவரை ரூஹ வாங்க வரக்கூடிய மலக்கல் மௌத்தை கண்டுட்டார், சக்கராத்துடைய நிலைமை என்னங்கிறத அறிஞ்சிட்டார். இப்போ மண்ணறைக்கு போயிட்டாரு, மண்ணறை எப்படிங்கிறத அறிஞ்சிட்டார். நாங்கள் இது ஒன்றையும் அறியாமல் இருக்கிறோம். நம்மளோட மௌத்து எப்போ வரும், எங்கே வச்சு வரும், எந்த நிலையில் நம்ம மௌத்தாகுவோம், நம்மளுடைய மௌத்துடைய ஹாலாத், நம்மளுடைய ரூஹு வாங்கப்படும் எப்படி வாங்கப்படும்ங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு சொர்க்கம் காண்பிக்கப்படுமா, நரகம் காண்பிக்கப்படுமாங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளை கொண்டு மண்ணறைகளை வச்சுட்டா இந்த கபரு சொர்க்கத்து பூஞ்சொலி ஆகுமா அல்ல நரகத்துடைய ஒரு படுகொலி ஆகுமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆக அன்புக்குரிய சகோதரிகளே, ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்ச காலத்து வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளோ காலம்? ஆக கூடின 60 வருஷம். நம்ம இப்போ மௌத்தாரிக்கிற இந்த சகோதரன் நான் நினைக்கிறேன் ஒரு 70 வயசுக்குள்ளே இருக்கும் அவருக்கு, அவ்வளவுதான். 70 வயசுக்குள்ள. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமார் உம்மத்தி பைன சித்தீன வ சபஈன், என்ற உம்மத்துடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் தான். அதுக்கு அங்கால வாழ்றது மிக குறைவாக இருக்குது. ஆக கொஞ்ச காலத்து வாழ்க்கை, ஆக கூடின ஒரு 100 வருஷம் வாழ்றேன் வைப்போமே, அதோட இந்த உலகத்தில் வாழ்க்கை முடிஞ்சிடும். இந்த மண்ணறைக்குள்ள இருக்கிற வாழ்க்கை இருக்குது, இது ஒருபோதுமே முடிவடையாத ஒரு வாழ்க்கை. நெடுவழி காலம், நமக்கு கோடான கோடி எத்தனை ஆண்டுகள் போனாலும் இந்த மர்ம வாழ்க்கை முடியாது. அப்படி ஒரு நீளமான வாழ்க்கையை நாங்கள் முன்னோக்கி கொண்டு இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்த எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் மண்ணறைக்கு போயிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. எப்படி எப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க மௌத்தாகி போயிட்டாங்க. பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய சண்டியன்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பயிற்சி பெற்றவர்கள், இப்படி உலகத்தில் பெரும் பெரும் புகழ் பெற்றவர்கள் எல்லாம் இந்த மண்ணறைக்குள்ளே வந்து தான் ஆகணும். எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நாங்கள் ஒரு நாள் இதுக்குள்ளே போய்த்தான் ஆகணும். அதுக்கு முன்னால் நாங்கள் புத்திசாலித்தனம் என்னென்னா, அது கையசு மந்தான நப்சவு அமில் அலிமா பாதல் மௌத். உங்களை ஆக சிறந்த புத்திசாலி யார் என்றால், மௌத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்தில் நல்ல அமல்களை செய்து கொள்ளக்கூடியவங்க, இவங்க தான் உங்களை சிறந்த புத்திசாலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த சகோதரர் போயிட்டாரு, இது மாதிரி நாங்களும் போகிறோம். போன காலங்கள் போய்விட்டது. இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்தை மீதமாக இருக்கிற காலங்கள் முடிவடைகிறதுக்கு முன்னால நாங்களும் நல்ல அமல்களை செஞ்சு படைச்ச ரொம்ப சந்தோஷப்படுத்தி அல்லாஹ் நம்மளை பொருந்து கொண்ட நிலையில இந்த உலகத்தை விட்டு நாம போறதுக்கு வல்ல நாயன் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வைகாபி மஸீதா. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها. اللهم سوا ما قرأنا من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحبة كاملة منك إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح جميع المسلمين عامة، ثم إلى روح من درنا القرآن العليم لأجله وأنسى الله وحشته
ورحم الله عربته ونور الله لريحه وتقبل الله من حسناته وتجاوز الله عن سيئاته وغفر الله ذنوبه وجمع الله بيننا وبين النبيين والصديقين والشهداء والصالحين في جنات النعيم. اللهم اجعل قبره روضة من رياض الجنان ولا تجعل قبره حفرة من حفر النيران. اللهم اغفر له وارحمه، اللهم اغفر له وارحمه، اللهم اغفر له وارحمه برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجيراننا ولمن له حق علينا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.